உலகெங்கிலும் வாழ ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். வாங்க அவங்கள சந்திப்போம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களும் கொரோனா குறைஸில் இன்னைக்கு அகஸ்திய நான் சொல்கிறார் பார்ப்போம். இன்றைக்கு நம்முடைய வியூவர்ஸ்க்கு என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள் சார். இந்த வெயிலோட தாக்கம் இன்னும் கூடும். 28ஆம் தேதி அக்னி போனாலும் இன்னும் 11 ஜூன் 11ஆம் தேதி வரைக்குமே இந்த மிகப்பெரிய உங்களுக்கு தாக்கத்தில் இருக்குது. ரொம்ப மக்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அங்கங்கே ரெட் அலர்ட் பண்ணுவாங்க. சில இடத்துல வழி பண்ண எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. உணவு வழிமுறைகள். ரெண்டாவது இந்த வைரஸ், இந்த வெயில் அதிகமானால் இந்த வைரஸ் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகும். அது இல்லாமல் வேர்ல்டு ஃபுல்லாக இந்த வைரஸ் ஒன்று பெரிய பிரச்சனையை உருவாக்க போது. நிறைய இடத்துல ஃப்ளைட்டோ இல்லை வழியோ கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மூணாவது மழை மிகப்பெரிய மழை காத்திருக்கு நமக்கு. அது இல்லாமல் இந்த மந்த் எண்டு இல்லைனா 24ஆம் தேதி இல்லைனா 3ஆம் தேதி அதுலேருந்து 11ஆம் தேதிக்குள்ளே மிகப்பெரிய மழை இருக்குது. சென்னையில் 2 நாள் தொடர்ச்சி மழை இருக்குது. இதை தவிர்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் முழுதுமே பெரிய மழையில் வரும். அது இல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா அண்டு கேரளா. இந்த வாட்டி ஆந்திரா, கேரளா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ பர்டிகுலராக ஆந்திராலையும் மழைகள் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குன்றதை சொல்கிறேன். ஒரு சின்ன முஸ்லீம் கண்ட்ரி அவங்க பேசக்கூடிய பிரச்சனை பெருசாகி ஒரு பெரிய குழப்பம், அது ஒரு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லண்டனில் அரசு குடும்பம், அது ஒரு குழந்தை ஒரு பிரச்சனையாக போகுது. ரொம்ப குழப்பம். 2 அரசு பெரிய தலைவர்கள், இந்த 2 அரசு அரசியலில் இருக்கக்கூடியவங்க 2 பெரிய தலைவர்களுக்கு இந்த நோய் பற்றிடும். அந்த நோய் வந்து ரொம்ப துன்பப்பட போகிறாங்க. 2 அரசியல் ஆளுகளுக்கு நடக்க போகுது. ஒரு முக்கிய அரசியல்வாதி உடல் கருவை மருத்துவத்துக்கு போக போறார். எதிர்பார்க்காத ஒரு அரசியல் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒரு இன்சிடென்ட் ஏற்பட போது. யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுறத பார்க்க போறோம். ஒயிட் கண்ட்ரி, லண்டன், யூரோப், அந்த நாடு முழுதுமே ஆர்ப்பாட்டம் இருக்கும். அங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட போகுது. அது இல்லாமல் யூரோ கண்ட்ரியில் பஞ்சங்கள்னால ஆர்ப்பாட்டங்கள் ஏற்படும். நிறைய பொருட்கள் விலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நிலைமை இருக்குது. கேஸ் விலை, பெட்ரோல் இதுவும் ஏறப்போகுது. ஒரு முக்கிய நகரத்தில் மிகப்பெரிய சாலை விபத்து ஒன்று ஏற்பட போகுது. மிகப்பெரிய இன்சிடென்ட் அது. இந்தியாவில் தமிழ்நாடு இல்லைன்னா வேற ஒரு இடத்துல 2 வளாகம், அது முக்கியமான கவர்மெண்ட் இடமா இருக்கலாம், இல்லை பிளேஸாக இருக்கலாம். அங்கே பற்றின ஏரியாவை பார்க்க போகிறோம். ஒரு பெரிய காடு எதிர்பார்க்காதாலும் பற்றிக்கும். தமிழ்நாடு இல்லைன்னா இந்தியா, இந்த மக்கள் கணக்கெடுப்பில் ஒரு குழப்பம் ஏற்படும். ஆந்திரம் இல்லைன்னா ஒரு ஸ்டேட், ஒரு முதல்ல பெரிய பிரச்சனை வரப்போகுது. கர்நாடகத்தில் துணை முதல்வரோட பேச்சு பிரச்சனையாகும். காங்கிரஸ் எதிர்கட்சிகள், அந்த எதிர்கட்சிகளோட காங்கிரஸில் இந்த எதிர்கட்சிகள் மிகப்பெரிய போராட்டத்தில் போகும்போது ஒரு பெரிய போராட்டம் ஏற்படுத்தக்கூடிய நிலைமை இப்போ நடக்க போகுது ஆல் இந்தியா லெவலில். எல்லை பாதுகாப்பு வேணும். ஊடுருவல் அதிகமாகுது. ஒரு சிவன் கோயிலோட ஆலயம் ஒரு பிரச்சனையாகும். அது கல்வித்துறை இல்லைன்னா முக்கியமான அமைச்சராக இருக்கலாம், இல்லை நார்த்தில் இருக்கலாம். பெரிய பிரச்சனைகள் ஏற்படப்போம். எதிர்கட்சிகள், தமிழ்நாட்டு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எதிர்கட்சி, அது ஒரு பிளவாக ஏற்படுவது. அந்த பிளவில் குழப்பத்தோட வழியாகும். ஒரு நதியோட இணைப்பு ஒரு பிரச்சனையாக போகுது. அதாவது ஒரு போர் விமானம் ஒரு இடத்துல போய் அதில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து வெடிக்க போகுது. அது எதிர்பார்க்கவே முடியாது. அன்எக்ஸ்பெக்டடாக அந்த கண்ட்ரியில் ஒரு பிளாஸ்ட் ஆகிறதையும் பார்க்கலாம். வடகொரியா, அந்த இருக்கக்கூடிய பிரசிடெண்டோ அந்த இருக்கக்கூடிய முதல்வரோ அவருக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் உடல் பிரச்சனைகள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு முக்கிய அதிபர் வந்து ஃப்ளைட்டோட கிராஷ் ஆகிறத பார்க்க போகிறோம். திருச்சி, திருநெல்வேலி, நெல்லை மாவட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெயில் தாக்கத்தில் குழப்பமாகும்.
ஒரு பிரச்சனைகள் அங்கே ஏற்படுறத பார்ப்போம். பொருளாதார அடிபாதாரத்து வரைக்கும் போகும். இன்னும் இந்த பிரச்சனைகள் ஏற்பட போது அந்த பிரச்சனைகளால் என்ன ஆக போகுதுன்னா உங்களுக்கு வந்து எக்கனாமிக் ப்ராப்ளம் வந்து நிறைய பொருட்கள் விலை ஏறக்கூடிய நிலைமை இருக்கிறத பார்க்க போகுது. டாலர் வெளிநாட்டோட டாலர் மதிப்புகள் கூடும், அமெரிக்காவோட டாலர் மதிப்பு அதிகமாகிடும். 98 99 ரூபா கூட கிராஸ் ஆகும். ஒரு சின்ன பள்ளியில் ஒரு பிரச்சனையாக அந்த பள்ளி முழுதுமே பிரச்சனையாகும். ஒரு முக்கிய கப்பல் பிரச்சனையாகுது, அந்த கப்பலோ இல்லை வேற ஒரு கப்பலோ அது தீப்பற்றி எரியக்கூடிய நிலைமை ஆகிடும். இனி வரத்துல சில இடத்துல கடல் வழி கொள்ளையும் நடக்க போகுது, அதையும் பார்க்க போறீங்க. முக்கியமான இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த கட்சி மேலும் தேய்ந்து போகுமா அப்படிங்கிறத சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டானா வழி வரும், இல்லை படிப்படியாக குறைஞ்சிடும். கலைஞர் கருணாநிதியின் பெரிய மகன் அழகிரியினுடைய மகள் வந்து இன்னைக்கு விஜயுடைய தவக கட்சியில் சேர்ந்துட்டாங்க. திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு தான் இனி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார். இதை பற்றி என்ன? இது எதுவும் குழப்பம் இல்லை, பிரச்சனை இருக்காது, வெயிட் பண்ணு சார். இப்போ தமிழ்நாட்டினுடைய அறநிலையத்துறை இந்து கோயில்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அரசு துறை. இந்த அரசு துறைக்கு இதுவரைக்கும் அமைச்சர்களாக இருந்தவர்கள் ஒரு ஜாதியை தவிர மற்ற ஜாதியினர் தான். இப்பொழுது முதலாக இதுவரைக்கும் அந்த துறை உருவாக்குனதிலிருந்து அந்த துறையினுடைய அமைச்சராக இல்லாத ஒரு ஜாதியினரை சிஎம் முதல்வர் விஜய் அவர்கள் நியமிச்சிட்டாரு. இதனால் ஏன்னா அவங்க வந்து கோயில்களை வந்து காப்பாற்றணும்னு போராட்டம் பண்ண அந்த ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க, அவங்க கையிலே போய் இந்த பொறுப்பை கொடுக்கலாமான்னு ஒரு பக்கம் எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. இது எப்படி போகும், என்ன ஆகும்? இல்லை, அவங்க வலுவாக கொடுத்துருக்காங்க தெரியும், அவங்க அதை விட்டுற மாட்டாங்க, பின்னாடி இருந்து எல்லாத்தையும் பார்ப்பாங்க, எல்லாம் வழி இருக்குது, அப்படி இல்லைன்னா மாற்றுவாங்க. ஆனால் இவருக்கு வலுவாக கொடுத்துருக்காங்க, நல்லதுதான் நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க எல்லாமே இப்போ எப்படி நடந்ததோ அதே மாதிரியாக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்துன்னு வரதுக்கு ஐடியா பண்ணுவாங்க. சார், இப்போ வந்து போகிற போக்க பார்த்தா திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாம் தவேக கட்சியோட போய் சேர்ந்து கூட்டணி மந்திரி சபைக்கு போயிட்டாங்க, வந்து இதாகிட்டாங்க. இப்போ திமுக மட்டும் இந்த கூட்டணியில் தனியாக இருக்குது. அகில இந்திய அளவில் யாரை பிரைம் மினிஸ்டராக வரணும் அப்படின்னு திமுக கட்சி தலைவர் வந்து சொன்னாரோ அந்த தலைவரே வந்து தவேக கட்சி மந்திரி சபையில் போயிட்டார், அங்கே போகலான்னு சொல்லிட்டாரு. அதனால் இப்போ வந்து இருக்கிற டெல்லி வட்டாரங்கள் என்ன சொல்லுதுன்னா, விரைவில் வந்து ஆளுங்கட்சியான பிஜேபியோட திமுக வந்து கூட்டணி வச்சு மத்தியில் வந்து இப்போது இருக்கிற இந்த எம்பிக்கள் எல்லாம் ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து பிஜேபியோட கூட்டணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அரசியல் வட்டாரங்களில் பேசிக்கிறாங்க சார். திமுக பிஜேபியோட கூட்டணிக்கு செல்லுமா என்ன அப்படின்னு சொல்லுங்கள் சார். 2 மாதம் பொறுங்க, இப்பயே ஏதோ அவசரப்படாதீங்க. திமுக ஒரு செயல் பண்ணின்னு இருக்கு, 2 மாதம் கூட வழி கிடைக்கும். சார், இப்போ வந்து இந்த மந்திரி சபையில் காங்கிரஸ் கட்சி இருக்குது, மத்தியில் ஆளுங்கட்சி பாரதிய ஜனதா இருக்குது. 2 கட்சிக்குமே வந்து சரியாக வராது. அப்படி இருக்கிற நிலையில் ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு வந்து ஆளுங்கட்சியினுடைய அந்த உதவிகள் எதுவும் நிறையா கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு உண்டு. இப்போ மீண்டும் அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் வந்திருக்குது. இப்போ உள்ள நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்கட்சியும் வந்து மத்திய ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு கூட்டணியில் இருக்கிறதால நம்ம தமிழ்நாட்டுக்கு மத்திய ஆளுங்கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு பழைய மாதிரியே இருக்குமா, இல்லை விஜய் இப்போ சந்திக்க போகிறாரு சிஎம் விஜய், அவர் சந்தித்த பிறகு பல உதவிகளை ஆளுங்கட்சி மத்திய ஆளுங்கட்சி செய்யுமா? இவர் அங்கே போனப்போ நிறைய வழிகள் இருக்குது, செய்யும், பிரச்சனை. சார், இப்போ வந்து மத்திய அரசாங்கம் வந்து மந்திரி சபை கூட்டத்தை
நேற்றெல்லாம் வந்து ஒரு 2-3 மணி நேரம் திடீர்னு கூட்டி நடத்திருக்கிறாங்க. இதெல்லாம் போகிற போக்க பார்த்தா ஏற்கனவே வந்து எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியே வந்து பொருளாதார புயல் இந்தியாவை நெருங்கிட்டு இருக்கு, ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே நம்மளுடைய பிஎம்மும் வந்து மக்கள் எல்லாம் சிக்கனமாக இருக்கணும், நிறைய செலவு பண்ணக்கூடாது, வெளியில் எங்கேயும் போகாதீங்க, வீட்லேயே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்தியாவை பொருளாதார புயல் தாக்குமா, அதனால் என்ன விளைவுகள் ஏற்படும்? கண்டிப்பாக இந்த 9ஆம் மாதத்துக்குள்ளே, அதுவும் பர்டிகுலராக இந்த மாதம் இல்லை நெக்ஸ்ட் 3ஆம் தேதி 4ஆம் தேதி இந்த 4 நேரத்தில் நான் பிரச்சனை அதிகமாகும். பல குழப்பங்கள். வெள்ளி தங்கம் ஒரு பக்கம் ஏறும், டாலர்ஸ் எக்கச்சக்கமாக ஏற ஆரம்பிச்சிடும், ஷேர்ஸில் வந்து சில வழிகள் ஏறும், எண்ணெயோட ரேட் ரொம்ப பூமாகி இறங்கும். அந்த மாதிரி சுற்றுலா இருக்குது. மக்கள் பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடிய நிலைமையும் இந்த நோய் வரதுனால இன்னும் குழப்பங்கள் ஏற்படும். சில இடத்துல ஒரு சின்ன லாக்டவுன் போல் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றதை சொல்கிறார். ஸோ மக்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணுன்றதை இந்தியா முழுக்க கொரோனாவுக்கு லாக்டவுன் வந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஃப்ளைட் போக்குவரத்து பிரச்சனை, ட்ராவல் பண்ணுறது பிரச்சனை, முக்கியமாக கூட்டமாக இருக்கக்கூடிய இடத்துல போகிறது பிரச்சனையாயிடும். இந்த வைரல் இல்லாமல் வேறு வைரல், அதுக்கான வேக்சின் வருது, இருந்தாலும் இதை பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இருந்தால் நல்லா ஆகிடும் அப்படின்றத சொல்கிறார். ஒரு தடுப்பு தான், இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள், உலக பொருளாதாரமே நடுங்கி விழுகிற அளவுக்கு இருக்குது. சார், இப்போ அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் வந்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தாலும் இந்த போரை வந்து இப்போ அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ளே பிரச்சனை ஆயிடுச்சு. போரை நிறுத்தக்கூடாது, நடத்தணும்னு இஸ்ரேல் சொல்லுது. அமெரிக்க அதிபர் அவர் வந்து இல்லை வேண்டாம் நிறுத்திடுவோன்ட்டு அவர் பிடிவாதமாக இருக்கார். இதனால் வந்து ஈரானுக்கு தான் சாதகம், ஈரான் மீண்டும் தாக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இஸ்ரேல் சொல்லிகிட்டு இருக்கு சார். இந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய குழப்பம் போயிட்டு இருக்கிறதால இந்த பொருளாதார சூழ்நிலை அதனால தான் இப்படி உயர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த பொருளாதாரத்தால் தான் அமெரிக்கா வந்து பின்வாங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது விரைவில் இந்த போர் வந்து முடிவுக்கு வருமா, உலகுக்கு வந்து நன்மை கிடைக்குமா? கண்டிப்பாக முடிவு கூட. பெரிய பிரச்சனை இருக்குது, பெரிய போர் முடிவுக்கு வரல, பெரிய பிரச்சனை ஆகிடும், பணம் வீக்கமாகிடும், எல்லா கண்ட்ரியும் பணம் வீக்கம் ஆகிடும். ஸோ ஒரு குழப்பம் இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சார், இந்த எபோலா நோய் வந்து நம்மளுடைய இந்தியாவை தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்போ ஆப்பிரிக்கா கண்ட்ரிலெல்லாம் நிறைய தாக்கத்தை உண்டு பண்ணிகிட்டு இருக்கு, அங்கே நிறைய பேர் பாதித்து நிறைய பேர் இந்த நோயால் இறந்துருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் அடிப்படும். இந்த நோயோட பாதிப்பு பண்ணால் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் வந்துடும், நிறைய பேருக்கு இருக்கும். அதாவது சவுதி அரேபியா, கத்தார், இதெல்லாம் ரொம்ப ட்ராவல் தான் மெயின். ட்ராவல் அதிகமாக ஆவா அந்த கண்ட்ரியில் இந்த இது வந்துட்டு அது ரொம்ப போகும். அந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப இதை வாட்டி நீங்கள் வந்து இது போகிறது மக்கள் சார் தமிழ்நாட்டிலே இருக்குது, மழையும் இருக்குது. இந்த மழைனால இந்த வைரல் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சார், இப்போவே வந்து உணவுப் பொருட்களுடைய விலை வந்து ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. இது மாதிரி போயிட்டு இருந்தால் இந்த நோய் இல்லை இந்த மாதிரி பொருளாதார புயல் இதாலெல்லாம் நம்முடைய உணவுப் பொருட்களுடைய விலை வேகமாக ஏறி மக்களை பாதிக்குமா? இன்னும் பாருங்கள், இந்த 6 மாதம் கடந்துட்டுனா பயங்கர வேலையில்லா திட்டம் போயிடும். நிறைய பேர் வந்து கம்பெனி போய்டும், ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க பிரச்சனை ஆகிடும், கணக்கு சம்மந்தப்பட்டவங்க, மேக்ஸ் கால்குலேஷன், சில பேங்க்கெல்லாம் மூடப்படும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே தேவையில்லை, இருக்க பணத்தை வச்சு வழி பண்ணுறது தான் நல்லது. வேலைக்கு போகிறவங்க வேலை பேர் இந்த பணத்தை காப்பாற்றிக்கிறது நல்லது. இதே கருத்தை தான் வந்து நம்முடைய பிஎம்மும் வந்து சூசகமாக தெரிவிச்சிட்டு இருக்கார் சார். பணத்தை வந்து நிறையா செலவு பண்ணாதீங்க, பணத்தை வச்சுக்கிங்க அப்படின்னு. மற்றொரு பிரிவினர் பொருளாதார நிபுணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இனி வந்து கேஷை கையில் வச்சுக்கிங்க, எதிர்காலத்தில் வந்து கேஷ் தான் நம்ம வந்து செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். இந்த ஜிபே இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இனி 2-3 மாதம் 5-6 மாதத்துக்கு செல்லுபடி ஆகாது. அதனால் கேஷ் வந்து நிறைய கையில் வச்சுக்கிங்க, செலவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஸோ அவங்க சொல்கிறத பார்த்தா இது எப்படி இருக்கும் சார், எப்படி போகும்?
மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த பொருளை ஊர்த்து நோக்கி போகிறோமோ அந்த பொருள் வழி கிடைக்கும். சில பொருள் அத்தியாவசியமாயிடும். ரொம்ப பணங்கள் ஏறத்துக்கான வாய்ப்புகள் இந்த 26, 27, 28 ரொம்ப பிரச்சனை. அதுக்கப்புறம் தான் வழி கிடைக்கும். ஓ, இந்த தங்கவள்ளி நிலவரம் எதிர்காலத்தில் எப்படி இருக்கோ என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். 8 இந்த 22 இந்த இன்னும் 8 நாள் ஒன்று ஏறும். செம்ம பூஸ்டாக போகுது. அதுக்கப்புறமா 3ஆம் 11ஆம் ஏறி இறங்கிடும். ஆனால் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. ஓரளவுக்கு ஏறும், வாய்ப்பு இருக்குது. இந்த சில எதிரொலியினால நிறைய வழிகள் ஏறும். ஷேர் மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்கு? ஷேர்லேயும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, மெதுவாக போங்க. 16ஆம் தேதி, அதாவது ஜூன் 16லேருந்து 22ஆம் தேதிக்குள்ளே ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகிடும். அது கூட டே பை டே இம்ப்ரூவ் ஆகிடும் இங்கே பண்ண இருக்குது. ஆனால் ஜூலை ஃபஸ்ட் வீக் அப்புறமா தான் இந்த ஷேர்ஸ் நல்லாயிருக்கும். அது வரைக்கும் போராட்டத்தில் இருக்கிறது தான் நல்லது. ரொம்ப மகிழ்ச்சி சார். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் சார். நன்றி, வணக்கம். 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 ரோஜா டிவி நேரம் கொரோனா குறிச்சிலும் இன்னும் நிறைய இருக்காக சொல்வார். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.